சிறுகதை வாசிப்பு. சிறுகதை தலைப்பு சக்கர நாற்காலி. அந்த நேரத்தில் அங்கிருந்து போய்விட வேண்டும் என்றே அவளுக்கு பட்டது. இரத்தத்தை கண்டு பயப்பட்டதால் அல்ல. அப்போது சிந்திய இரத்தம் நியாயத்தின் வரம்புக்கு உட்படாததாக தோன்றியது. நிராதரவான, எதிர்பார்க்கப்படாததால் ஒரு கணம் அயர வைத்த முதல் துளியாக வெளிப்பட்டு, பின் அவன் நெற்றி, கண்கள், மூக்கு, வாய் எல்லாம் அது கருஞ்சிவப்பாய் ஒழுகி பரவிய போது அவளுக்கு தெரிந்துவிட்டது, அன்றுதான் அவள் முடிவெடுக்க வேண்டிய நாள் என்று. அந்த குருதியின் பின்னணியில் இதுவரை இருந்த முரண்கள், தாக்குதல்கள், நியாயப்படுத்தி கொண்ட மனக்கீறல்கள், பேதலிப்புகள், மயக்கங்கள் எல்லாம் சிவப்பு வண்ணம் தாங்கி அசூர ரூபத்தில் எழுந்து நின்றன. அவள் விலகி நடக்கலானாள். ஒரு முனையில் இருந்த சிறு கூரைக்கடையின் பையன் இவளை பார்த்து சாய் தீதி என்றான். தலையசைத்துவிட்டு உட்கார்ந்தாள். அங்கே இருந்த நம்பியாரும் மீனாவும் இவளை பார்த்துவிட்டு, இவ்வளவு சீக்கிரம் போராட்டம் முடிந்து விட்டதா என்ன என்றவாறே இவளருகில் வந்து அமர்ந்தனர். இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, வந்துவிட்டேன். தலைவலியா? இந்த தலைவலி, மாதாந்திர வயிற்றுவலி கூட நடுத்தர வர்க்கத்தின் வலுக்கட்டாயமாக அடக்கப்பட்ட உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பு என்றுதான் தோன்றுகிறது. பார், மீனாவுக்கு இப்படி அடிக்கடி வருவதில்லை. ஏன்? பொருளாதார சிக்கல்களின் பாதிப்பு அவளிடம் இல்லாததால்தான். என்ன மீனா, சரிதானே? காரணங்கள் காரணங்கள் காரணங்கள். தலைவலிக்கு, மலச்சிக்கலுக்கு, முகப்பருவுக்கு, ஏப்பத்துக்கு எல்லாம் தர்க்க ரீதியாய் ஆராயப்பட்டு, ஆழமாய் அறிவுபூர்வமாய் அணுகப்பட்டு, சிறு சிறு கண்ணாடி ஜாடிகளில் போட்டு அடைக்கப்பட்டு, காரணங்கள் லேபிள் எழுதி ஒட்டப்பட்டு, மிக அதிகம் உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்களின் முனைகள் விரல்கள் பட்டதால் நைந்து சுருண்ட தஸ்தாவேஜு போல் தன்னை உணர்ந்தாள். மேலட்டையில் ஹிதா, நடுத்தர வர்க்க பிரதிநிதி, வர்க்க குணங்கள், பாதுகாப்பின்மையால் போராட்டங்கள், உணர்ச்சி வசப்படுதல், மனச்சோர்வு, உணர்ச்சி சார்பு என்று எழுதிய தஸ்தாவேஜு. ஹிதா, என்ன நான் சொன்னது சரிதானே? ஆக்ஸ்போர்டில் படித்திருந்தான் நம்பியார். போகும்போது 10 சூட்கள் வைத்து கொண்டு போனானாம். திரும்ப வரும்போது பைஜாமா குர்தாவுடன் வந்தான். பல்கலைக்கழகத்தின் மிக தீவிர இடதுசாரி அவன். அவன் பீடிதான் குடித்தான். சில சமயம் கிழிந்த குர்தாக்களையே அணிந்து கொண்டான். அவனுடைய ஆக்ஸ்போர்டு பாணிகளையும் அம்பாசிடர் காரையும் தான் அவனால் விட முடியவில்லை. வாயில் பீடியுடன் ஆங்கில ரகரங்களை அழுத்தி குழைத்துத்தான் அவன் பேசினான். அவனால் மலையாளத்தையும் இந்தியையும் பயில முடியவில்லை. தன் பீடி, குர்தா, பைஜாமா மூலமே கேரளத்து பாட்டாளி வர்க்கத்தை தன் சிந்தனா முறைக்கு திருப்ப முடியும் என்று அவன் மனமாற நம்பிக்கொண்டிருந்தான். தான் இடதாக மாறியது பற்றி அவன் உணர்ச்சி வேகத்தோடு கூறுவான். நான் ஒரு கடும் பனிக்கால மழையில் பாரிஸில் நடந்து கொண்டிருந்தேன். விடுமுறையை கழிக்க நான் அங்கே போனேன். ஒரு சிறுமி ஷூஸ் இல்லாமல் பனி தாக்கியதால் சிவந்து விண்டு போயிருந்த பாதங்களோடு வெகு குறைந்த கம்பளி ஆடையுடன் கறி பொறுக்கி கொண்டிருந்தாள். என்னால் இந்த பாரபட்சத்தை தாங்க முடியவில்லை. நான் அன்றே இடதாக மாறினேன். ஹிதா ஒரு முறை அவனிடம் கேட்டாள், வீதிகளிலும் சேரிகளிலும் உள்ள வறுமையிலும் பிணியிலும் இந்தியா பாரிஸை விட குறைந்ததா என்ன? ஒருவேளை பனி இல்லாதது ஒரு குறையோ? நம்பியாருக்கு கோபம் வந்தது. அவளை ஓர் எதிர் அறிவுஜீவி என்றான். இன்னொரு முறை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தன் பாதுகாப்பை கெட்டியாக பிடித்து கொண்டு அலையும் பூர்ஷ்வா என்று அவன் அவளை திட்டியிருக்கிறான். அப்போது அவன் தான் முதல் முறையாக பார்த்த இந்திய கிராமம் பற்றி சொல்லி கொண்டிருந்தான். நான் வெளியே தோட்டத்தில் உட்கார்ந்தேன். பக்கத்தில் குழாய் இருந்தது. ஒருத்தி வந்தால், வேலைக்காரி போடும், குழாயை திறவுங்கள் என்றாள். ஏன், நீயே திறந்து கொள் என்றேன். நான் ஹரிஜன பெண், இவர்கள் பிராமணர்கள் என்றாள். பார்ஹிதா, இந்த ஜாதி கட்டுப்பாட்டை என்னால் தாங்க முடியவில்லை. இது ரொம்ப வருஷமாக இருக்கிறது நம்பி. நீ ஆக்ஸ்போர்டு போவதற்கு முன்பே பல வருஷங்களாக இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. ஆங், எல்லாவற்றையும் அடியோடு நெம்பி எடுத்து வேரோடு கெல்லி எறிந்து மாற்ற வேண்டும். நீ உன் நாற்காலியில் கெட்டியாக அமர்ந்து கொள். மற்றவர்கள் நம்புவார்கள், உன்னையும் சேர்த்து. நீ என்னை அவமதிக்கிறாய் ஹிதா. நீ எங்கள் கட்சியில் இருப்பதால் பொறுக்கிறேன். மற்றபடி பாதுகாப்பை தேடி அலையும் புருஷ்வாதான் நீ. நம்பியாருக்கும் மனப்போராட்டங்கள் இல்லாமல் இல்லை.
பல்கலைக்கழகத்தின் ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறம் போகும்போது இடையிலுள்ள சிறு வீடுகளில் உள்ள கிளார்க்கின் பெண்ணை மிக கஷ்டப்பட்டு வர்க்க எல்லைகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அவன் காதலித்தான். சிதைந்த ஹிந்தியில் அவன் முதலாளித்துவ நாடான அமெரிக்கா வியட்நாமில் செய்யும் கொடுமைகளை பற்றி சாங்கோபாங்கமாக விளக்கி கொண்டிருந்த போது இடுப்பில் இருந்த தம்பி பாப்பாவின் மூக்கை வழித்து அவள் புடைவில் துடைத்து கொண்ட போதுதான் அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. தனக்கு ஏற்பட்ட அருவருப்புக்கு அவன் மிகவும் குற்ற உணர்வோடு தவித்தான். ஆனால் லட்சாதிபதி தந்தையின் பெண்ணான மீனாவை காதலிப்பது சுலபமாக இருந்தது என்பதை அவனால் மறுக்க முடியவில்லை. சுதந்திரம் பற்றி சிந்திக்கவும் உணர்வுபூர்வமாய் அதை அறிய முயலவும் அவளுக்கு நேரம், கெட்டிக்காரத்தனம், வாய்ப்பு மூன்றும் இருந்தன. மார்க்சின் கொள்கைகளோடு தன்னை ஒருமைப்படுத்தி கொள்ள அவளால் சுலபமாக முடிந்தது. வியட்நாம் கொடுமை, நீக்ரோ பிரச்சனை, ஹரிஜன போராட்டம், வர்க்க குமுறல்கள், தன் வர்க்கத்தின் மீது அறிவு ரீதியான வெறுப்பு எல்லாம் பிரயாசையின்றி அவளுக்கு வந்தது. அவள் வாங்கும் பீட்டர்பான் பிராவின் விலை 35 என்பதும் அவள் அணியும் ஜட்டியின் விலை 15 ரூபாய் என்பதும் அவள் கொள்கைக்கு முரணானது என்பது அவள் உணராததில்லை. தான் அப்படி தன் குறைகளை உணர்வதே தன் அறிவின் வெற்றி என்று வாதிடும் அவளை காதலிக்க நிரம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கவில்லை. சாய் வந்தது. ஏ ஹீதா, என்ன யோசனை அப்படி என்றாள் மீனா. ஒன்றுமில்லை. சாய் தொண்டையில் சூடாக இறங்கியது. கௌதமுடன் சண்டையா என்றாள் மீனா சிரித்து கொண்டே. அதெல்லாம் ஒன்றுமில்லை. என்ன நடந்தது? கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கௌதமன் மடமடவென்று உள்ளே வந்தான். சாய் கோப்பையின் மேல் பதிர்ந்திருந்த அவள் விரல்கள் மேலும் அதுரத்துடன் தன் கரத்தை வைத்து, என்ன ஹீதா, திடீர்னு கிளம்பிட்ட? உடம்பு சரியில்லையா? தலைவலியா? என்றான் தமிழில். தலைவலி என்றால் மெல்லிய குரலில். அவள் கோப்பையிலிருந்து ஒரு வாய் பருகிவிட்டு, சரி, நான் போகிறேன், நீ நேரா வீட்டுக்கு போ, சமைக்காதே, நான் வந்தப்புறம் பார்த்துக்கலாம் என்று விட்டு நம்பியார் மீனா இருவரிடம் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று கூறிவிட்டு வெளியே போகலானான். தமிழில் அவன் அவளிடம் பேசியதை கிரகித்து கொண்ட நம்பியார், இந்த சிறு போராட்டத்திற்கு கூட உன் பக்கபலம் தேவையாக இருக்கிறது கௌதமனுக்கு என்றான். அது அப்படி இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது ஹீதாவுக்கு. அவனுக்கு உற்ற துணையாய் இந்த 2 ஆண்டுகளும் மாணவர்களிடையே செய்து வந்த அத்தனை செயல்களும் இந்த செயல்களை அன்றி வேறு என்னதான் செய்ய முடியும் என்ற தன் ஆத்மார்த்தமான நம்பிக்கையும் இன்று அடிவேரியில் கோடாலி வீச்சுக்கு ஆளாவதை அவளால் உணர முடிந்தது. அந்த வீச்சின் வலி நரம்பெல்லாம் வீசி வீசி அடிப்பதை அனுபவிக்க முடிந்தது. வலி நோண்டிவிட்ட துளைகளிலிருந்து தலை தூக்கும் போதெல்லாம் அமுக்கி வைக்கப்பட்ட பேதங்கள் உடம்பை கூச வைக்கும் நண்டுகளாய் வெளிப்பட்டு உடம்பெங்கும் அவற்றின் கால்களின் தடம் பதிய ஊறுவதை அறிய முடிந்தது. ஓகே ஹீதா, நீ வீட்டுக்கு போ, உன்னை பார்த்தால் நோயாளி போல் இருக்கிறது என்றாள் மீனா. ஹீதா எழுந்தாள். பையனிடம் பணம் கொடுத்தாள். ஓகே என்று விட்டு நடக்கலானாள். வீட்டிற்கு நடந்தால் அரை மணியாகும். பரவாயில்லை. இந்த ஒன்று அவளிடம் கௌதமனுக்கு மிக பிடித்த ஒன்று. அவள் திடகாத்திரம். இடிதாங்கியும் போல் உடல் வலிகளை உறிஞ்சி கொள்ளும் ஆரோக்கியம். அரை மணி நடை அவளுக்கு சாதாரணமாய் தோன்றுவதில் அவனுக்கு ஒரு மலைப்பு. அவள் தொடை, கால், ஆடு சதை, கைகள் எல்லாமே அப்பள குளவி போல் உறுதியாக இருப்பதற்கு அவன் வியந்து போவான். இந்த திடம் அவள் வர்க்கத்தின் சொத்து என்பான். அவனுக்கு ஆஸ்மா வரும்போதெல்லாம் அவன் கிழிந்து போய்விடுவான். புஞ்சை உடம்பு, உயர்தர மருந்து தேவைப்படும் நோய்கள்தான் அவனுக்கு வரும். என் பொருளாதார வர்க்கத்திற்கு ஏற்ப நோய் என்பான் சிரித்து கொண்டே. அவள் விரல்களை பற்றியவாறே, இவை உறுதியான விரல்கள் என்பான். இவை வேலைக்காக பயன்படுத்தப்பட்ட விரல்கள் என்பாள் அவள். அவற்றிலுள்ள மாவரைத்த குறிகளையும் பாத்திரம் தேய்த்து தேய்த்து விரல் முனைகளையும் காட்டியவாறே. திட்டங்கள் இல்லாமல், கொள்கைகள் இல்லாமல் தான் எதிர்ப்படும் இன்னல்களையும் தடைகளையும் அவள் எதிர்த்தாள். அவளுக்கு பசி, அவமானங்கள், எல்லல்கள், பரிகாசங்கள் பற்றி நிறைய தெரிந்ததால் அநியாயங்களை ஓர் உணர்ச்சி பூர்வமான, கண்மூடித்தனமான, ஆக்ரோஷமான வெறியுடன் மட்டுமே அவள் எதிர்த்தாள். தனியாக எதையும் சாதிக்க முடியாது. என் உதவி உனக்கு தேவைன்னு தோணலையா என்று கேட்டான் கௌதமன் ஒரு முறை. அப்போது வேலையும் செய்து கொண்டு படித்தும் கொண்டிருந்தாள் அவள். கிஷோரிலால் அங்கு ஒரு ஆபீஸ் பையன். காரியாலய விதிப்படி ஹெல்த் சர்டிஃபிகேட் அவனுக்கு கிடைக்கவில்லை. வயதுக்கேற்ற எடை இல்லையாம். கிஷோரிலாலின் வீட்டை அவள் பார்த்திருக்கிறாள். பஞ்ச்குய்யா தெருவில் உள்ள தோட்டிகளின் சேரியில் அவன் இருந்தான்.
அங்கு நிலவிய பீமனத்தில் பன்றிகளைத் தவிர வேறு யாருக்கும் எடை கூடும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. வயதுக்கேற்ற எடையில் ஒரு பையன் இருக்க வழி செய்யாத ஒரு ஸ்தாபனம் அவனை அக்காரணம் கொண்டு வேலையை விட்டு நீக்குவது சகிக்க முடியாத ஒரு அட்டூழியமாக அவளுக்கு பட்டது. அவள் அவனுக்காக போராடினாள். அப்போதுதான் கௌதமன் கேட்டான், அப்படி இல்லை, ஒரு கட்சியோட குறுக்கல்லே நான் நசுங்கி போயிடுவேன், என்னை தனியாகவே போராடுறதுக்கு விட்டுடு. தோல்வியடைந்து தானும் வேலையை இழக்க நேர்ந்தது. ஒரு கிஷோரிலால் விவகாரம் இல்லை இது என்று தோன்றியது. செருப்பால் அடிக்கும் ஒரு அண்ணாவோ விரல்கள் எரிய எரிய பாத்திரங்கள் தேய்க்க உத்தரவிடும் ஒரு மன்னியோ மட்டும் அல்ல அவள் எதிர்ப்புக்கு உரியது. அபிலாஷைகளை, ஆசைகளை, ஏமாற்றங்களை, நிஷ்டூரங்களை எல்லாம் ஒரு சர்க்கர நாற்காலியிலே முடக்கி போட்டு அதனுள்ளே ஒரு நாள் கதையை முடித்து கொண்ட ஒரு அப்பாவின் நிலைமைதான் அநியாயங்களின் தோற்றுவாயின் ஒரு எடுத்துக்காட்டு என்று திடமாக நம்ப முடியவில்லை. இரவு 8 மணிக்கு நரநரவென்ற ஓசையுடன் நாதாங்கியை திறந்து சர்க்கர நாற்காலியில் இருந்த அப்பா தன் விழிகளின் நீலச் சாம்பலூடே பாரிசபாய பார்வையுடன் பார்த்தவாறே இருக்க, கெட் அவுட் என்று வெளியே தள்ளிய அண்ணா தன் மனத்தில் ஏற்படுத்திய வெறுப்புக்கும் கசப்புக்கும் அந்த இரவின் தத்தளிப்பில் அடிவயிற்றில் எரிந்த ஜுவாலைக்கும் மட்டுமே தான் இதுகாரும் செய்த போராட்டம் என்று பட்டது. கௌதமனிடம் அதை ஒப்புக்கொண்டாள். வேலையில்லா நிலைமை, கௌதமனின் திருமணமான நண்பரின் தயவில் இருக்க அறையும் உண்ண உணவும். பரீட்சை பாடங்களை படித்த அதே லைப்போடு அவள் கௌதமனின் அரசியல் கொள்கைகளோடு ஒன்றிப்போனாள். மனத்தின் அடிமட்டத்தில் ஒரு மணல் அரிப்பு இல்லாமலில்லை. சமுதாய மாற்றமும் மாணவர் பொறுப்பும் போன்ற கருத்தரங்குகளில் சமுதாய பிரங்கை, கல்வியில் சமத்துவம், பிரங்கை மட்டத்தை உயர்த்துதல் போன்றவற்றை கேட்டுவிட்டு கௌதமனின் அறையில் நம்பியார், பிரசாத், அகர்வால் மூவருடன் பியர் குடித்து கொண்டே மீண்டும் விவாதித்து பின்னர் நட்சத்திரங்களுக்கு கீழே வீட்டின் மேல் கூரையில் படுக்கும்போது ஒரு கேள்வி மினுக்கிடும் மனதில். நான் செய்ய விரும்புவது இதுதானா? கௌதமனும் அவளும் சேர்ந்திருக்க தீர்மானித்த பின் இந்த கேள்வி பலமுறை படமெடுக்க துவங்கியது. விவசாயிகளும் விவசாய முறைகளும் பற்றி பேச அகர்வாலுக்கு ஒரு ரைட்டும் இல்லை. ஏனாம், அவன் ஒரு விவசாயியை பார்த்தது கூட கிடையாது. விவசாயி நிறைய பேர் இன்னும் மரக்கலப்பையிலேதான் உளறா என்கிறதே அவனுக்கு தெரியாது. நான் சொன்னா அப்படியான் வாயை பழக்கிறான் முட்டாள். அதனால என்ன, அது அவ்வளவு பெரிய தப்பா என்ன? இதுதான் உன்கிட்ட கஷ்டம். எல்லாம் பூரணமா துளி கூட பிசிறு இல்லாமல் இருக்கணும்னு நீ நினைக்கிற. அகர்வாலா நாற்று நடப்போறான். அவன் தியரி நிபுணன் ஆவான், திட்டங்களை உருவாக்குவான். இந்தியாவை டெல்லியிலிருந்தே பார்த்ததுண்டா? என்ன எடக்கா? இல்லை கௌது, சில சமயம் ஒரு பயங்கர கலாச்சார தீவோட கற்பனை என் மனசில் வர்றது. எல்லோரும் உட்கார்ந்துண்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பற்றியும் ரஷ்யாவோட புரட்சி பற்றியும் நம்ம ஃபேக்டரிகள், தொழிலாளிகள், விவசாயிகள் பற்றியும் பேசிகிட்டே இருக்கா. அவளுக்குள்ளவே, அவளுக்காகவே. அவளே ஒருத்தரை ஒருத்தர் முதுகை தட்டி கொடுத்துக்கிறா. தெருவில் ரத்த ஆறு ஓடணும், புரட்சி வரணும்னு ஒருத்தர் சொன்னால் 10 பேர் சேர்ந்துண்டு அவர் சொன்னதை புகழ்ந்து அவருக்கு விஸ்கி தரா. முதல்ல பேச இருக்குன்னு பேசுகிறா. அப்புறம் குரல் அவளுக்கே பிடிக்கிறதில்லேன்னு பேசுகிறா. கடைசியிலே அவர் சொல்கிறதுலே சத்தியம் இருக்கத்தான் இருக்குன்னு அவளே தங்களை நம்ப வச்சுண்டு பேசுகிறா. நாயோட ஊளை மாதிரி அந்த பேச்சு சத்தம் முரசு அடிக்கிற வேகத்திலே எங்கேயும் கேட்கிறது. இதைவிட பேத்தலா ஒன்றும் தோணலையாகித்தா? கௌதம், நான் விளையாடலை. சில சமயம் எனக்குள்ள ஒரு போராட்டமே நடக்கிறது. பைத்தியம். இன்று நடந்ததை கூறி வாதிட்டாலும் கௌதமன் அதை அப்படித்தான் ஒதுக்கி விடுவான். அவனுக்கு அது ஒரு தற்காப்பு யுக்தி மட்டுமே. எதிரே வருபவர்கள் 30 பேர்கள், தாங்கள் 10 நபர்கள்தான் என்று உணர்ந்ததும் அவர்கள் கவனத்தை திருப்ப அவர்களுடன் இருந்த ஒரு சர்க்கர நாற்காலிக்காரனை தூக்கி அவனை காக்க அவர்கள் முற்பட்டதும் சைக்கிள் செயினால் அடித்து ஓடுவது ஒரு யுக்திதான் அவனுக்கு. எப்படி சம்பாஷணை நடக்கும் என்று அவளுக்கு தெரியும். பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு அத்தனை ராஜவம்சத்தாரையும் கிலட்டீனில் போட்டபோது பன்னீரா சிந்தியது? இது சிந்தப்பட வேண்டிய இரத்தம் என்பான் சரளமான ஆங்கிலத்தில். கௌதா, அவன் ஒரு நொண்டி. இது ஸ்ட்ராட்டஜி இல்லை, கோணல் வழி. உன் சர்டிஃபிகேட்டுக்காக நான் வேலை செய்யலை கிதா. உன்னால் இதனை ஏன் புரிஞ்சிக்க முடியலை? ஏன்னா நான் அனாதை குழந்தைகளை கட்டி முத்தம் கொடுத்துண்டு அன்பினாலே உலகம் மாறட்டும்னு சொல்கிற மனிதாபிமானவாதி இல்லை. நான் புரட்சிவாதி.
அந்த பாஷை மட்டும்தான் எனக்கு புரியும். நான் சொல்றது ஒன்றும் மனிதாபிமானம் இல்லை. நீ செய்ய போகிற புரட்சியை காட்டி ஒரு நியாயமில்லாத நடத்தையை நீ நியாயமாக்கக்கூடாது. இதெல்லாம் அதில் சேர்த்திதான். இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். கௌதமனின் நியாய உணர்வு தன்னிச்சையாக இல்லாமல் வேறு யாராலோ வரையறுக்கப்பட்ட ஒன்றாய் அவள் உணர்வதுண்டு. மகேஷ் விஷயத்தில் அவன் நடந்து கொண்டதும் இந்த வகையைச் சேர்ந்ததுதான். மகேஷின் அப்பா லக்னோவில் பெரிய வக்கீல், அகிம்சாவாதி. மகேஷ் லக்னோவில் அகிம்சாவாதி, டில்லியில் புரட்சிவாதி. ஆனந்தியோடு 3 வருடங்கள் அவன் பழகினான். அகிம்சாவாதி அப்பா அவள் ஜாதியை குறிப்பிட்டு மறுத்ததும் புரட்சிவாதி ஏற்றுக்கொண்டான். மறுப்புக்கு பின் பல லட்சங்கள் இருந்தன. ஒரு புரட்சிவாதியின் மக ஒன்று பிறந்து விடாமல் இருக்க கீதாதான் அலைந்தாள் ஆனந்தியுடன். இது பொன்னை உபயோகிக்கும் கீழ்த்தரமான செயல் என்றபோது அவன் நம்மைச் சேர்ந்தவன், விட்டு கொடுக்கக்கூடாது என்றான் கௌதமன். அவன் புரட்சிக்கு அளிக்கும் ஆதரவு அவன் எல்லா பொறுக்கிச் செயலையும் நியாயமாக்கி விடுமோ? பெண்ணை மிதிக்கிறதிலே புரட்சிவாதிக்கும் மற்றவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. நீ பெண் சுதந்திரத்தையும் இதையும் போட்டு குழப்பாதே. எங்கே குழப்பம்? சுத்தமா களங்கள் இல்லாமல் தெரிகிறது. தாய்மை, பாசம், பெண்மை, கற்புன்னு முன்பு எய்த்தல், இப்போ புதுமை, விடுதலை, புரட்சிங்கிற பேரிலும் எய்ப்புத்தான். போரும் ஹிதா, இவள் மூளை எங்கே போச்சு? மகேஷை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இது நம்ம விவகாரம் இல்லை, விடு. அது அப்படி முடிந்தது. வீடு வந்துவிட்டது. பூட்டை திறந்து கொண்டு உள்ளே போய் படுக்கையில் விழுந்தாள். ஒரு பெருத்த சோர்வு மேலே வந்து கவிந்து கொண்டது. அறையில் இருந்த நாற்காலி, மேஜை, கட்டில் போல தானும் ஒரு ஜடப்பொருளாக மாறி அறையின் நாற்புறமும் சிரித்து கொண்டே வந்து சவப்பெட்டியாய் அவளை தாங்கி அவள் இறுகி போவது போல ஒரு உணர்ச்சியற்ற தன்மை ஒரு சில நிமிடங்களுக்கு ஏற்பட்டது. கருத்தடை மாத்திரைகள் இல்லாத காலத்தில் நேர்ந்த ஒரு தவறாகத்தான் அவள் பிறந்தாள். சுற்றியும் மறுப்பையே அவள் உணர்ந்தாள். முதலில் அம்மா, பின் அண்ணாவும் மன்னியும். அவளுக்கு ஒரு ராட்சச பசியுடன் அன்பு தேவைப்பட்டது. இந்த தாகம் கௌதமனுக்கு புரிந்தது கிடையாது. அவன் வீட்டில் அன்புக்கு பதில் பணமாய் கொட்டியதாலோ என்னவோ அவள் அன்பையும் அவனிடம் அவளுக்காக உள்ள நட்பையும் ஒரு தேவையான பலகீனம் என்ற பாணியிலேயே ஏற்றுக்கொண்டிருந்தான். அவர்கள் இருவரும் ஒரு உச்சக்கட்ட பிணைப்பில் இருந்தபோது அவள் ஒரு முறை கேட்டாள், டு யூ லவ் மீ? அவன் தன்னை தளர்த்தி கொண்டு விலகினான். அவளை எழுப்பி உட்கார வைத்து, இந்த கேள்வி இப்போ ஏன் வந்தது என்றான். சும்மா கேட்கணும்னு தோணித்து. உனக்கும் 2 ரூபாய் நாவலில் வர ஹீரோயினுக்கும் என்ன வித்தியாசம்? புரட்சி பற்றி உன்னாலே நினைக்க முடிகிறது. இப்படிப்பட்ட உறவுலே சர்வசாதாரணமாக இருக்க முடிகிறது. பின்னே எப்படி இப்படி கேட்கலாம்? புரட்சியை உண்டு பண்ண மாத்திரமா நாம் சேர்ந்திருக்கோம். அப்போ நீ வேற யாரோட வேணும்னா இருக்கலாமே. காதல், அன்பு, பாசம் எல்லாம் பூர்ஷ்வா வியாதிகள். புரட்சிக்கு அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் இருக்காதா? புரட்சிக்கு அப்புறம் நியாயம் இருக்கும், நேர்மை இருக்கும், உழைப்பு இருக்கும், சமத்துவம் இருக்கும். இல்லை கௌதா, இதுவும் இருக்கும். அன்பு, காதல் எல்லாம் வெறும் வார்த்தையா ஒருத்தரை ஒருத்தர் ஏய்க்கிறதுக்கும் உபயோகப்படுத்திக்கிறதுக்கும் இல்லாமல் மாத்துறது தான் நாம் நினைக்கிற புரட்சியோட ஒரு அம்சம். உணர்ச்சிகளை எல்லாம் கொள்றதுக்காக இல்லை. புரட்சி மனுஷலா மாத்துறதுக்குத்தான். கொட்டை அடித்த காளை மாடா மாத்துறது இல்லை என்று சலித்தவாறு எழுந்து அவன் ஒரு சார்மினாரை பற்ற வைத்தான். இருட்டில் சிகரெட்டின் முனை பழிச்சிட்டது. 1, 2, 3, 4, 5 சார்மினார்கள். பார்த்து கொண்டே இருந்த அவள் கண்கள் உறக்கத்தில் செருகி கொண்ட போது அவளை அசைத்து, ஹிதா, எந்த அர்த்தத்திலே நான் ஐ லவ் யூன்னு சொல்ல முடியும்? சாதாரணமாக உபயோகிக்கிற அந்த வார்த்தைக்கு மதிப்பே இல்லை. வேறு ஒரு பெரிய அர்த்தத்தோடு சொல்லணும்னா நான் அதை புரிஞ்சிக்காம எப்படி சொல்கிறது? நான் நியாயமாக இருக்கணும் இல்லையா? இப்போ நான் அதை சொன்னேன்னா இந்த ஒரு ராத்திரியோட சுகம் உன்கிட்ட கிடைக்கிறதுக்காக வெறும் வார்த்தையா உன்னை உபயோகிச்சுக்கிறதுக்கு நான் அதை சொல்லலேன்னு என்ன நிச்சயம்? அவன் சொல்வது சரியாகவே பட்டது. அவளுக்கு குழம்பி போயிற்று. பங்கஜ் மல்லிக்கின் பெங்காலி துணியுடன் கூடிய இந்தி பாடல்கள் அவளுக்கு பிடிக்கும். அந்த குரலில் உயிர் துடிப்பும், அதே சமயம் உயிரை துறக்க வேண்டிய நேரத்தில் குரலில் உள்ள உயிர் மடிந்த தன்மையும் கலந்து ஒலிப்பதாய் தோன்றும். பாடல்களில் உள்ள பசப்பலான அன்பு அவளுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் சில சமயம் அதில் ஒரு பிடிப்பு பிறந்தது. அதில் அவள் ஒன்றிப்போன ஒரு நாள் கௌதமன், மீனா, நம்பியார், அகர்வால் இன்னும் 2 பேரும் வந்தனர்.
புட் தட் ஆஃப் ஹிதா என்று சாதாரணமாய் கூறிவிட்டு கண்ணாடி கிளாஸ்களை எடுத்து வைத்தான் கௌதமன். நம்பியார் பாட்டில்களை பையிலிருந்து வெளியே எடுத்தான். பட்டென்று அரைந்தது போல் இருந்தது ஹிதாவுக்கு. தன்னை அவன் ஒரு மனுஷியாகவே மதிக்காதது போல் பட்டது. ரெக்கார்ட் பிளேயரை அணைக்காமலேயே இருந்தான். ஹிதா, முடியுடேன், எனக்கு கேட்கணும். அவள் குரலில் இருந்த அழுத்தம் அவனை ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்க்க வைத்தது. மீனாவும் நம்பியாரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இந்த சென்டிமெண்டல் நான்சென்ஸ் எல்லாம் கேட்காம இரேன். நீ உன் சிவாஸ் ரிஹர்சலுக்கு பறக்காமல் இரேன். புரட்சி பற்றி பேசிண்டே குடிக்கிற உன் மேல் வர்க்கத்தனத்தை காட்டாமல் இரேன். மீனா பையை தோளில் மாட்டிக்கொண்டாள். என்ன கௌதம், நாங்கள் போக வேண்டியதுதானே? கௌதமனின் முகம் இறுகியது. டோன்ட் மீனா என்று விட்டு மடமடவென்று நடந்து சென்று ரெக்கார்ட் பிளேயரின் பிளக்கை கழற்றி வீசினான். அவன் ஆக்ரோஷத்தால் ஒரு கணம் அதிர்ந்து போன ஹிதா பின் அவன் ஏன் அவளே எதிர்பார்க்காத விதத்தில் 2 எட்டு நடந்து வந்து பாட்டில்களை காலால் எட்டினாள். உடைந்த கண்ணாடி துண்டு ஒன்று காலில் குத்தி கொண்டு ஒழுகிய இரத்தத்தில் பாட்டிலில் இருந்த திராவகம் சுரீர் என்று விழுந்து எரிந்து பற்றியது. மற்றவர்கள் எழுந்து போய்விட்டனர். சிந்திய திராவகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு கண்ணாடி துகள்கள் சுற்றிலும் பரவியிருக்க இரத்தம் ஒழுகும் காலின் முட்டியில் தலை வைத்து ஹிதா அழுதாள். நின்றவாறே அவளை பார்த்துவிட்டு கௌதமனும் வெளியேறினான். வெகு நேரம் அவள் அழுதாள். இரவு கௌதமன் வந்தபோது அறை துப்புரவாக்கப்பட்டிருந்தது. அவள் காலில் சற்று பெரிய கட்டு ஒன்று இருந்தது. விந்தியவாறே வந்து அவள் கதவை திறந்தபோது அவள் காலை பார்த்துவிட்டு பேசாமல் உள்ளே வந்தான் கௌதமன். நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். சாப்பாட்டு தட்டுகளை வைக்க அவள் தரையில் பழைய செய்தித்தாளை பரப்ப ஆரம்பித்தாள். நான் சாப்பிடலை ஹிதா. சீற்றத்துடன் அவள் தலை நிமிர்ந்தாள். ஒரு ஆவரேஜ் ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? அவன் பொண்டாட்டியை அடிச்சிட்டு சீட்டாடிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வருவான். பணக்காரனாக இருந்தால் கிளப்பில் குடிச்சிட்டு வருவான். வீட்டுக்கு வந்து அவனோட ஆண்மை குறையக்கூடாதேன்னு முறைப்பாக இருப்பான். நீயும் அதையே தான் பண்ணுற. நீ என்ன புரட்சியை கொண்டு வந்து கிழிக்க போகிற? அவன் பேசாமல் போய் படுத்து கொண்டான். தூக்கம் குமுறி கொண்டு வந்தது. அவனை சராசரி கணவன் என்று வைத்த அவளும் சராசரி மனைவியைப் போல் அவளுக்கு பிடித்த எதையாவது மல்லிகைப்பூ, ஜிலேபி, ஜின் வாங்கி கொண்டு வந்து சமாதானப்படுத்துவான் என்று தான் எதிர்பார்த்தாள். சற்று அதிகப்படியாகவே அவன் முன் நொண்டி நடந்திருந்தாள். நான் மிருகமாகவே நடந்து கொண்டு விட்டேன் ஹிதா என்றும், பரவாயில்லை, அடித்த கைகள்தான் அணைக்கும் என்றும் கொச்சையான வசனங்களை அவள் கற்பனை செய்யாவிட்டாலும் அவள் எதிர்பார்ப்பு அந்த மட்டத்தை சேர்ந்ததுதான் என்று அவளுக்கே புரிந்தது. அவளிடம் உள்ள அந்த முரணும் அவர்கள் இருவரிடமும் உள்ள அந்த சாதாரணத்தனமும் மனத்தை குத்த அவள் அன்றிரவு தூங்கினாள். அந்த உறவில் இன்னும் ஒரு பயங்கலந்த அதிசயிப்பே அவளிடம் இருந்தது. கௌதமன் யார்? புரட்சிவாதி, எதிர்ப்புவாதி, ஆராய்ச்சியாளன், மாணவர் தலைவன். கொள்கை அளவில் எதிர்த்தாலும் அப்பாவை பகைத்து கொள்ளாத சமத்து பிள்ளை. அவள் காதலன். ஹிதா யார்? ஆராய்ச்சி மாணவி, புரட்சி கருத்துக்களோடு உடன்படுபவள், பாதுகாப்பை தேடி அலையும் புர்ஷ்வா, ஏதோ ஒரு சுதந்திரத்தை எதிர்நோக்கும் பெண், அன்புக்கு இயங்கும் ஆத்மா, கௌதமனின் அந்தரங்க தோழி. அவளுள் எல்லாமே முழுமை பெறா துண்டங்களாக இருந்தன. அவளுக்கு முழுமை, பூர்ணத்துவம் தேவை. அப்படி என்று ஒன்று உள்ளதா? மூச்சை அடைத்த புகை மூட்டத்தை விலக்கிய கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கௌதமன் ஏன் அவளுடன் இருந்தான்? அவனும் மீனாவும் ஆரம்பத்தில் நெருங்கியே பழகினர் என்பது அவளுக்கு தெரியும். அவன் நினைத்தாலும் பெற முடியாத அனுபவங்களில் அவள் முங்கி நனைந்திருந்ததாளா? ஒரு நடுத்தர குடும்ப பெண்ணோடு பழகுவது அவன் வர்க்கத்தின் மற்ற பலவீனங்களை பின்தள்ளி இதை பெரிதாக காட்டும் என்பதாலா? அவளுக்கு இந்த உறவு எந்த வகையில் திருப்தி தந்தது? கௌதமனின் ஆர்வமும் துடிப்பும் லட்சிய வேகமுமா அவளை ஈர்த்தது? கௌதமனின் தந்தை ஐக்கிய நாட்டு சபையில் ஒரு பெரிய புள்ளி. அமெரிக்காவில் மற்ற நாடுகளிலுமாக வாசம். அவர் டில்லி வரும்போதெல்லாம் சற்று மாறுதலான உடை அணிந்து அவளையும் அழைத்து கொண்டு அவரை காணப்போவான் கௌதமன். சந்திப்புகள் ஓபரா இன்டர்கான்டினென்டலிலோ, ஹோட்டல் அக்பரிலோ, ஹோட்டல் அசோகாவிலோ தான் நடைபெறும். ஹிதாதான் அவன் கொள்கைபூர்வமான எதிர்ப்பின் நிரூபணம். முதல் தடவை கிளம்பும்போது அவன் சற்றே சங்கடப்பட்டதாக அவளுக்கு தோன்றியது. ஏன் கௌதா, நம்மை பற்றி அப்பா என்ன சொல்லுவாரோன்னுட்டா? தலையசைத்து மறுத்தான் கௌதமன் மிக்க தயக்கத்துடன்.
நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டியே என்றான். ம். நாம் போகிற இடம் கொஞ்சம் டாம்பீகமாக இருக்கும். எங்கள் சித்தப்பாவோட வீடு. நீ சாப்பிட்றச்சே வேகமாக பரபரன்னு சாப்பிடாம மொல்ல. அவன் அவளை தாக்கிவிட்டான். சாதம் போடாமலே ஹிதாவை கொண்டிருந்தாள் மன்னி. வேலை கிடைத்த முதல் 6 மாதம் 2 பேர் சாப்பிட வேண்டியதை தான் ஒருத்தியே நிதம் சமைத்து சாப்பிட்டு அவள் வாழ்ந்தாள். சமைக்கும்போதே நாவில் ஊறலெடுக்கும். சில சமயம் குளிக்காமல், உடை மாற்றாமல், பல் தேய்க்காமல் கூட அவள் சமைத்து முடித்ததும் சாப்பிட்டு விடுவாள். மூச்சு வாங்க முகத்தில் வேர்வை கோர்த்து கொள்ள முதல் 5-6 கவளங்களை விழுங்கிய பின்தான் நிதானம் வரும். இன்னமும் அந்த பசி வேகம் அவளுள் எங்கே ஒரு கட்டப்பட்ட நாயாகவே இருந்தது. அவள் சாப்பாட்டு ஆசை அவர்கள் குழுவில் அங்கீகரிக்கப்பட்ட விவகாரம். மீனா சாப்பிடுவதை விட 3 மடங்கு அவள் சாப்பிடுவதும், வேறு எதிலும் மனத்தை சிதறவிடாமல் லயித்து அவள் சாப்பிடுவதும் அவர்களுக்கு சற்றே ஏளனத்துக்குரியதானாலும் பெரிய மனத்தோடு அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தனர். ஓர் ஆராய்ச்சி கட்டுரையை கௌதமன் படித்து காட்ட எடுத்து வந்த நாள் அவள் சமையலறையில் அவியல் பண்ணி கொண்டிருந்தாள். சமைப்பதில் அப்படி என்ன சுவாரஸ்யம்? இதுவே சர்வசாதாரண கல்யாண வாழ்க்கைதான் உனக்கு வேணும்னு காட்டுறது. மற்ற பெண்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்று பொரிந்து தள்ளினான் கௌதமன். இதெல்லாம் செய்தா நான் வித்தியாசமானவ, செய்யாட்டா சாதாரணமானவ, அப்படியெல்லாம் யோசித்து நான் செய்யலை. சமைக்கிறதுனால நான் மற்றவா மாதிரி சாதாரணமாக போயிடவும் மாட்டேன். இதை நிறுத்துறவா வித்தியாசமானவளாகவும் ஆயிடவும் மாட்டா. இதெல்லாம் வெறும் வெளி தோற்றம்தான். நம்பியார் பீடி குடிச்சுண்டு கிழிஞ்ச குருதா போட்டுக்கிற மாதிரி, மீனா கொஞ்ச நாள் பிரா இல்லா தெரிஞ்ச மாதிரி. அவள் சிகரெட் குடிக்கிறதும் அவள் வித்தியாசத்தை காட்டதான். நிஜமாக சிகரெட் குடிக்கணுங்கிற ஆசையிலே இல்லை. என்னோட வித்தியாசம் இதிலே இல்லை, உள்ளே இருக்குது. எனக்கு பிடிச்சா நான் ஜின் குடிக்கிறேன், சிகரெட் பிடிக்கிறேன், எதையும் நிலைநாட்டிக்கிறதுக்கு இல்லை என்று அவளும் பதிலுக்கு கத்தினாள். அவன் கட்டுரையை படுக்கை மேல் விசிறி எறிந்துவிட்டு போய்விட்டான். இரவு அவர்கள் இருவரும் கட்டுரையை படித்து முடித்த பின் அவன் சாயங்காலம் நான் நல்ல மூடில் இல்லை என்றான். சிறிது மௌனத்திற்கு பின் அவள் தன் பசி பற்றி சொன்னாள். மன்னி தனக்கு வெறும் ஊசிய ரசம் சாதமும் நார்த்தங்காய் ஊறுகாயும் தந்தது பற்றி சொன்னாள். நீ கட்லட்டையும் ஆப்பிளையும் தொடாமல் ஒதுக்கிண்டு இருந்தபோது நான் அடிவயிறு பசியில் வலிக்க என் பாயை விரிச்சிண்டு படுத்திட்டு இருந்தேன். 6 மாதம் நன்னா சமைச்சு சாப்பிட்ட போதும் என் வயிறு வலித்தது. நல்ல சாப்பாடு பழக்கமில்லாமல் போனதுனால. பதிலுக்கு ஒன்றும் கூறாமல் அவள் முகத்தை தன் மார்பில் சாய்த்து கொண்டபோது மீண்டும் இப்பிரச்சனை எழாது என்றுதான் அவள் நினைத்தாள். அன்று அவன் தந்தையை பார்க்க போகும் முன் அவள் அதை கேட்டதும் அவள் அவனை வெறுமே நோக்கினாள். ஆர் யூ அஷேம்ட் ஆஃப் மீ? சேச்ச, அதெல்லாம் இல்லை என்று விட்டு அவன் அவளை அழைத்து கொண்டு போனான். ஆனால் அவள் நெஞ்சு அந்த பெரிய வீட்டில் ஒரு அடங்காத தவளையாய் துள்ளி துள்ளி அவளை அதிர வைத்தது. கம்பளத்தில் கால்கள் பின்னி கொண்டன. கௌதமின் அப்பா அவளை சர்வசாதாரணமாகவே வரவேற்றார். விசித்திரமாக ருசித்த ஒரு பானத்தை லைம் ஜூஸ் என்று தந்தான் சித்தப்பாவின் பட்லர். அவள் முகம் போன போக்கை பார்த்து, இது எலுமிச்சம்பழம் பிழிந்து பண்ணியதில்லை, யார் மார்க்கெட்டுக்கு ஓட முடியும்? 6 மாதத்துக்கு ஒரு தடவை லீஸிலிருந்து லைம் ஜூஸ் பாட்டில் ஒன்று வரவழைப்போம் என்றார். நீ எது பற்றி ரிசர்ச் பண்ணுறே? லத்தீன் அமெரிக்கா. ஓ, ஸ்பானிஷ் படிச்சிருக்கியா? நான் அந்த பக்கம் இருந்திருக்கேன். ஸ்பானிஷ் படிச்சுருக்கேன். அப்ளாஸ் எஸ்பானியோல் என்றார் திடீரென்று ஸ்பானிஷில். ஊன் போகோ என்றால் அவள் சரேல் என்று வியர்த்தவாறே. அவன் தந்தை அவள் ஸ்பானிஷ் மொழி புலமை பற்றி அந்த 2 சொற்களோடு திருப்தி அடைந்து விட்டார். அவருக்கு தெரிந்ததும் அவர் பேசிய 2 சொற்கள் மட்டும்தான் என்ற சந்தேகம் அவளுக்கு ஏற்பட்டது. பேச்சினூடே அவள் பிராமண பெண்ணா என்று அவர் ஜாடையாக விசாரித்து கொண்டார். சந்திப்பு ஒருவாறாக முடிந்தது. அவளுக்கு எதையும் ஒரு அதீத நாடக பாணியிலேயே கற்பனை செய்து பழக்கமாதலால் அது ஒரு உப்புச்சப்பற்ற சந்திப்பாக தோன்றியது. அவர்கள் உறவு பற்றி அவர் அதிர்ச்சி அடைந்து விவாதிப்பார் என்று அவள் எதிர்பார்த்தாள். வீட்டிலும் அப்படித்தான். அவள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்பவில்லை என்பதற்கு தர்க்க ரீதியாக பல விவாதங்களை மனத்தில் பல முறை சொல்லி பார்த்து கொண்டு ஒரு பூகம்பமே வெடிக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு அப்பாவிடம் போனாள். முடங்கி படுத்திருந்த அவரிடம், அப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமில்லை என்றாள்.
என்று தீனமாக முனங்கிவிட்டு அவர் வசதிக்காக இன்னொரு புறம் திரும்பி படுத்து கொண்டார். அவர் தன்னை ஏய்த்து விட்டது போல் அவளுக்கு பட்டது. அதே உணர்வு இப்போதும் ஏற்பட்டது. அப்பா எப்படி என்றான் கௌதமன். அவரை நினைச்சா பயமா இருக்கு என்றாள். சி, என்னை பார்த்தா பயமா இருக்கா என்ன? சில சமயம் என்றாள் அவள் மெல்ல. அசடு என்று அவள் இடையை அணைத்து கொண்டான் கௌதமன். இதுதான் என்று பாகுபடுத்தி சொல்ல முடியாத அந்த பயம் அவ்வப்போது முளைவிட்டு கிளைக்கவே செய்தது. அது உணர்ச்சி ரூபமான பயம். அவனை மிக நெருங்கியும் அவனிடமுள்ள சிறு முரண்கள் குத்தூசி செருகப்பட்டு நீளம் பாரித்து அழுத்தினால் குருதி கசியும் அவள் மனத்தில் சில பகுதிகளை தாக்குவதால் ஏற்பட்ட பயம். பயம் வேறு ரூபமும் கொண்டது. பொது உடைமை போன்ற கொள்கைகளை பற்றிய அவள் அறிவுபூர்வமான அறியாமையே அவற்றை அவள் படிக்க ஆரம்பித்த போது அதை கலப்படமில்லாமல் தீவிரமாக நேர்மையாக வேறு நிறங்களோடு கலக்காமல் மனதார படிக்க உதவியது. இது அவளிடமிருந்து எதிர்பார்க்கப்படவில்லை, அவளிடமிருந்து கேட்கப்பட்டது. ஆமோதிப்பு, ஏற்பு, கீழ்ப்படிவு இவை மூன்றுமே என்று தோன்றியது. அம்முக்குட்டி மோனன் நாம் பல வருஷத்து புரட்சி கொள்கைகளுக்கு ஏற்ப என்று பேசத் தொடங்கும் போது ஓர் ஊமை அலறல் அடிவயிற்றை கொத்தி எடுத்தது. ஒவ்வொரு மீட்டிங்கிலும் ஒரு கனல் பந்து அவள் குரல் நாளங்களை முட்டி பேசு, கூச்சமிடு, முழக்கமிடு என்று தூண்டியது. ஒரு மீட்டிங்கில் அவள் அதை செய்தாள். மீண்டும் மீண்டும் பல ரூபங்களில் வந்தவாறிருக்க வேண்டும் புரட்சி. தேக்கம் பலமாகிவிடாது. சுய விமர்சனம், சுத்திகரிப்பு, மீண்டும் மீண்டும் ஆராய்தல், உள்ளே கிளைத்தவாறிருக்கும் கனவு கலைகளை பறித்தல். இல்லாதவரை வளர்ச்சி இல்லை. வளர்ச்சியில்லா குழுவிடமிருந்து உத்தரவு பெறுவது செத்தவனுக்கு செய்யும் சேவகம்தான் என்று உரக்க கத்தினாள் ஹிதா. கௌதமன் அவள் தோளை அணைத்து பலவந்தமாய் வெளியே அழைத்துச் சென்றான். காபி ஹவுஸில் கழுத்து நரம்புகள் புடைக்க அவள் குமுறினாள் ஆங்கிலத்தில். கௌதா, என் குழப்பங்கள் உனக்கு புரியவில்லை. இந்த மீட்டிங்கிற்கு வரும்போதெல்லாம் எனக்குள் ஒரு கனல் பற்றி கொள்கிறது. அங்குள்ள ஒவ்வொரு விலாசமும் டில்லியின் பணம் கொழுத்த பகுதியுடையது. அவர்கள் என்னை தாழ்த்தப்பட்டவளாய் உணர வைக்கிறார்கள். கட்சியில் புதிதாய் சேரும் ஒருவன் வர்க்கத்தை பொறுத்து அவன் மதிப்பிடப்படுகிறான். நம்பியாருக்கு யாரும் மொழிபெயர்ப்பு வேலையும் தொழிற்சங்க வேலையும் வேர்மட்ட வேலையும் தரவில்லை. அவன் கட்சியின் மேல்மட்டத்தை எட்டிவிட்டான், எதுவும் செய்யாமல். நீயும் அப்படித்தான். நான் உன்னுடன் இருப்பதால் எனக்கு மதிப்பு. எங்கே உங்கள் வர்க்க விடுபடுதல்? நடைமுறைக்கும் உன் புத்தக அறிவுக்கும் வித்தியாசம் உண்டு. உளராதே ஹிதா. இந்நிகழ்ச்சி வேறு பல வடிவங்களில் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தது. மிஸ்ஸஸ் மோனன் கௌதமனை கூப்பிட்டு அவளை கண்டிக்கச் சொன்னாள். கட்டுப்பாடு, ஒழுங்குமுறை முக்கியம் என்றாள். கௌதமன் சொன்னபோது எருமை தோல் முக்கியம் என்றாள் ஹிதா. எந்தவித சல்லைகளும் இல்லாத வாழ்வில் வெறுமை புகும்போது உற்சாகமூட்டும் அபினியாக இந்த கொள்கை அவர்களிடையே இருந்தது போல்பட்டது. ஓய்வு நேர புரட்சிவாதிகள், பிழைப்பு புரட்சிவாதிகள், இவர்கள் போலியா? அப்படியானால் நான் நிஜமா என்று கேட்டுக்கொண்டாள் ஹிதா. எங்கே, எந்த கோணத்திலிருந்து என்று உணர முடியாமல் குழப்பங்கள் நெட்டி தள்ளின. அழுகியும் உருவற்றும் சிதைந்தும் இனம் கருகியும் போன பிண்டங்களாய் கண்முன் உலவின. இது இப்படித்தான் என்று அவள் ஒன்றை கண்டறியும் முன் அது வேறு உருவெடுத்து வலம் வந்தது. நெற்றியின் இருபுறமும் சம்மட்டி அடிவாங்கும் வலி தெரித்தது. கதவு திறந்து கொண்டது. கௌதமன் உள்ளே வந்தான். ஹவ் யூ ஹிதா என்றவாறே அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அவள் எழுந்து அமர்ந்து தலைவலிதான் என்றாள். சாய் போடட்டுமா? வேண்டாம், இன்னைக்கு நல்ல குளுகுளுன்னு இருக்கு. மலை மேலே போய் உட்காரலாமா? கொஞ்சம் இதமா இருக்கும். சரி வா என்று விட்டு அவன் முகம் அலம்ப போனான். அறையை பூட்டி கொண்டு வீட்டின் எதிரே இருந்த சிறு குன்றின் படிகளில் நடக்கலானார்கள். இன்னைக்கு நாம் மயிரிலேயே தப்பினோம், இல்லாவிட்டால் 10 பேருக்கும் நல்ல அழிதான் என்றான் கௌதமன். ஹிதா பேசவில்லை. என்ன ஹிதா, பதிலே இல்லை? அவன் நீட்டிய கையை பற்றியவாறே, கௌதம், இன்னிவரை நான் உன் எல்லா வேலையிலும் எதிர்ப்பு இருந்தாலும் மறுப்பு இருந்தாலும் ஒரு நல்லது செய்ய இது செய்ய வேண்டியதுதான்னு உடன்பட்டிருந்தேன். இன்னைக்கு முதல் தடவையா நாம் செய்கிறதுக்கும் நம்ம அடிப்படை நோக்கத்துக்கும் மைல் கணக்கிலே தூரம் இருக்கிற மாதிரி எனக்கு படுறது. அவள் மேலே தொடரும் முன், ப்ளீஸ் ஹிதா, உனக்கு அடிக்கடி இந்த சந்தேக அட்டாக் வந்துடுறது. இதைத்தான் நாம் பண்ண முடியும். நிச்சயமாவா? ஒரு நொண்டியை அவனோட சக்கர நாற்காலியிலே அடிச்சு போடுறது கூடவா?
அது ஸ்ட்ராட்டஜி ஹிதா. அந்த சமயத்திலே வேறு என்ன பண்ணியிருக்க முடியும்? உனக்கும் கூட இருந்த பையன்களுக்கும் தாடி இருந்ததா ஞாபகம். நின்னு அடியை வாங்கின்றிருக்கலாம். நானும் அடிபட தயார்தான். நான்சென்ஸ். சிறிது மௌனத்திற்கு பிறகு ஹிதா மெல்லச் சொன்னாள். எனக்கு இதிலே பிடிப்பு போயிடுத்து. நான் நிஜமாகவே எதையாவது பண்ண ஆசைப்படுறேன். பண்ணற பிரமையிலேயே இருக்க முடியல. எனக்குள்ளேயே பூந்துண்டு கேள்வி கேட்டுண்டு உசுப்பிண்டு எங்கேயோ சேறு சகதியிலே சிக்கின்றிருக்க என்னை உழுக்கி வெளியே எடுத்து தண்ணியை பீச்சி சுத்திகரிச்சுக்கணும்னு தோணுறது. நாம் செய்கிற வேலையோட வேஷங்கள் என்னை பயமுறுத்துறது. சர்க்கரை நாற்காலியை பார்த்து அப்பா ஞாபகம் வந்துடுதா? ஒரு காரியத்தை சாதிக்க சிந்தின ரத்தத்தை பார்த்தா பயந்துட்ட அகிம்சாவாதமா? என் பயம் அது இல்லை கௌதம். சித்த வேண்டிய ரத்தம் சிந்திர நாள் வரும்போது நியாயமாக நீட்டுற ஒரு துப்பாக்கியோட எதிர்முனையிலே இருக்கிறது நீயும் உன் நண்பர்களுமா இருக்குமோங்கிறது தான் என் பயம். அதை நீட்டுறது நானா இருக்குமோன்னு தான் பயம். அவன் தாக்கப்பட்டான். என்னை போலிங்கரையா? அவள் தலையசைத்தாள். பிறகு மெல்ல ஆங்கிலத்தில், நீயும் நீங்களும் போலி என்றால் உண்மையானவர்கள் யார்? அப்படி உண்மையான புரட்சிவாதிகள் எங்கே என்கிறது தான் என் பிரச்சனை. ஆனால் அவர்கள் இருக்கத்தான் வேண்டும். அமைப்பு இல்லாமல் கோபத்தையும் நியாய வெறியையும் மட்டுமே துணையாய் கொண்டு சத்தியமான லட்சியங்களோடு அவர்கள் அலைந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்றாள். இது என்ன லெக்சரா? ஹிதா புன்னகைத்து பார்த்து சொன்னாள். நான் போகணும்னு தீர்மானிச்சிட்டேன். அதை மறுக்கவும் எதிர்வாதமும் புரிய வாயெடுத்த கௌதமன் பின் மௌனமானான். மேல்படியை எட்டியதும் இருவரும் அமர்ந்து கொண்டனர். அவள் எடுத்த முடிவு சரிதானா என்ற குழப்பம், எதை செய்வது என்ற பயம், இதுதான் நீ செய்ய வேண்டியது என்று சுலபமாக வரையறுத்து கௌதமன் கூறுவதை ஓர் ஆதரவாக பற்றி கொண்டு எதிர்கேள்விகளை அமுக்கிவிடலாமா என்ற தாக்கம், இவற்றை மனத்தில் தேக்கி கொண்டு எதிரே வெறித்தாள் ஹிதா. வரப்போகும் ஒவ்வொரு இரவும் தூக்கத்தின் இடையே கௌதமனின் ஆதரவான விரல்கள் மெல்ல அவள் ஸ்தனங்களில் மேல் பட்டு அதன் காம்புகளை வருடி அவள் துயிலுக்கு இனிமை கூட்ட முடியாமல் போவதை எண்ணி ஏங்குவாளோ? கௌதமன் ஆஸ்துமா வந்து ஹிதா ஹிதா என்று முணங்கும் போதும் யார் அருகில்? எல்லா கேள்விகளின் மேல் கால் வைத்து ஏறி வந்தாள். கண்ணை மூடி எதிர்கேள்வி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் சுகானுபவத்தை இழந்து அவளே கற்களை அகற்றி முட்களை விலக்கி நடக்க வேண்டும் என்பது மலைக்க வைத்தது. அதே சமயம் முதுகு எலும்பை சுண்டி எடுத்தது. மெல்ல நீர்த்துளிகள் விழிகளில் கோர்த்து கொண்டு கீழே வழிந்தன. அப்போதைக்கு அந்த கண்ணீர் வழியட்டும் என்று வாளாவிருந்தாள்.